வாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்தருவானார். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த நாளில் தனக்கிலிருந்து இறக்கி கொண்டிருக்கிற துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து வருவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்கின்ற வாக்கியத்தினை அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழித்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான 4 மாதங்களில் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் துல்ஹஜ்ஜுடைய கடமையை ஹஜ்ஜுடைய கடமையை உலகம் முழுவதும் இருந்து மக்கள் செய்ததற்காக சென்றிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்வானாக. அவர்கள் 2 ஹரம்களிலும் மினா, முஸ்தலிஃபா, அரஃபா போன்ற தலங்களிலும் கேட்கின்ற எல்லா வகையான துஆக்களையும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொண்டு அவர்களுக்கு உரிய பதிலை உடனே தந்தருள்வானாக. கணியத்திற்குரியவர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் ரமலானுடைய நோன்பு அல்லாமல் வேறு சில நோன்புகள் இருக்கின்றது. ரமலான் மாசத்துல 1 மாதம் நோன்பு இருக்கிறோம். இது கொண்டுதான் நமக்கு நோன்பா என்று கேட்டால் இல்லை, வேறு சில நோன்புகளும் இருக்கின்றது. அந்த வகையில ஆஷிராவுடைய நோன்பு என்று சொல்லுவோம். முஹர்ரம் மாசத்துல 2 நாள் ஐயாமுல் பீல் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு மாதத்திலையும் பௌர்ணமி இரவுகள் இருக்கக்கூடிய 3 நாட்கள், 13, 14, 15. அதே போல அரஃபாவுடைய நோன்பு. இன்று அரஃபாவுடைய நோன்பு நாம் அனைவரும் நோட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ரமலானுடைய நோன்பு அல்லாத பல நோன்புகளை அல்லாஹ் தஆலா நமக்கு சுன்னத்தாக வழிமுறையாக ஆக்கியிருக்கிறார். ரமலானுடைய நோன்பு அல்லாத வேறு சில பரலான நோன்புகளும் இருக்கிறது. ரமலானுடைய நோன்பு அல்லாத வேறு சில பரலான நோன்புகளும் இருக்கிறது. அது என்ன பரலான நோன்பு? நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே என்று கேட்டால் 2 வகையான பரலான நோன்புகள் இருக்கு. அது நாம உருவாக்கி கொள்வது. ஒரு மனிதர் இருக்கிறார், நான் எனக்கு இந்த காரியம் நிறைவேறிவிட்டால் 2 நாள் நோன்பு வைக்கிறேன் என்று ஒரு நேர்ச்சி செய்து கொண்டார். அவர் நேர்ச்சி செய்து கொண்டால் அந்த நோன்பை அவர் வைப்பது கட்டாய கடமை, வாஜிப். அவர் திரும்ப வச்சு ஆகணும். அது அவருடைய தலையிலிருந்து அந்த விதி, அந்த நிர்பந்தம், அந்த கடமை நீங்கவே நீங்காது. அதை வச்சா மட்டும்தான் நீங்கும். அதே போல இன்னொரு பரலான நோன்பு இருக்கு. ஹஜ்ஜுக்கு சில பேர் எல்லாருமே போயிருக்கிறோம். தமத்து ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களும் கிரான் வகை ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களும் கண்டிப்பாக குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும். இஃப்ராதுன்னு இன்னொரு ஹஜ்ஜி இருக்குது, அது உள்ளூர்காரங்க செய்யறது. இந்த 2 வகை ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களும் கண்டிப்பா குர்பானி கொடுத்து ஆக வேண்டும். அவர்கள் ஒரு சமயம் குர்பானி கொடுப்பதற்கு வசதி இல்லை என்றால், பொருளாதார வசதி இல்லை என்றால், அவர்கள் துல்ஹஜ் பிறந்ததிலிருந்து பிறை 9க்குள்ள அரஃபாவுக்கு போகிறதுக்குள்ள அல்லது அரஃபாவுடைய நாள் வரை அவர்கள் 3 நாள் நோன்பு நோக்க வேண்டும். கண்டிப்பா 3 நாள் நோன்பு வைக்கணும். அதை தொடர்ந்து வைக்கலாம், விட்டு விட்டு வைக்கலாம். அவங்க அரஃபாவில் இருக்கும் போது கூட அவர்கள் நோன்பு வைக்கலாம். இப்படிப்பட்ட குர்பானிக்கு ஈடுபட்டவர்கள் அரஃபாவில் இருக்கும் போது நோன்பு வைக்கலாமா? அரஃபாவில் இருக்கும் போது ஹாஜிகள் அரஃபாவில் இருக்கும் போது நோன்பு வைக்கலாமா என்று கேட்டால், குர்பானி கொடுக்க முடியாதவர்கள் மட்டும் அந்த 3 நாளை தொடர்ந்து வைக்கிறார். அதுக்கு பிறகு நோன்பு வைக்க கூடாது, வச்சாலும் செல்லாது. 3 நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய பிறையில் 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும்.
அதற்கு பிறகு அவர்கள் சொந்த ஊருக்கு வந்த பிறகு 7 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். மொத்தம் 10 நாட்கள் அவர்கள் நோன்பு நோக்க வேண்டும். இதுவும் கட்டாய கடமையான நோன்பு. இப்படி அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு பல்வேறு வகையான நோன்புகளை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றார். அதே போல இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இருக்குது இல்லைங்களா, இது ஆக சிறந்த நாட்கள். இது ஆக சிறந்த நாட்கள். அதிலேயும் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரின் வஷஃபஇ வல் வத்ர், அல்லாஹ் குர்ஆன்ல 30ஆம் ஜுஸ்ல ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுவார். இந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக, துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 இரவுகள் மீது சத்தியமாக, துல்ஹஜ் பிறை 1ல இருந்து நாளைக்கு வரை இந்த 10 நாட்களும் ஆக சிறந்த நாட்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் பார்க்கல எனக்கு தம்பி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், 2 நாட்களில் அல்லாஹ்வினுடைய அருள் அளவின்றி பூமியில் இறங்குகிறது. அது 1 பத்ருடைய நாளில், 2வது ஆஷுராவுடைய நாளில். இந்த இந்த இன்னைக்கு நோக்கு வைக்கிறோம் இல்லையா, இந்த அரஃபாவுடைய நாளில், அரஃபாவினுடைய இந்த நாளிலும் பத்ருடைய நாளிலும் அல்லாஹ்வினுடைய அருள் வானத்திலிருந்து பூமிக்கு அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக செய்தி ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய அரஃபாவுடைய நாள் ஆக சிறந்த நாள். அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நஸைல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுகில அன் ஸௌமி யௌமி அரஃபா கால யுகஃபிரு ஸனத்தில் மாகியா வல் பாகியா. அரஃபாவுடைய நோன்பு நோற்பது பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் கேட்டோம். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் சொன்னார்கள், முந்தைய ஒரு வருடத்தின் பாவத்தையும் இன்றையிலிருந்து அடுத்து வருகிற ஒரு வருடத்தின் பாவத்தையும் இந்த அரஃபாவுடைய நோன்பு நோக்கப்படுவதால் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு 2 வருஷம் பாவம், ஒரு நாள் நோன்பு வச்சா 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பொதுவாகவே ஹஜ்ஜிக்கு போனவங்க ஹஜ்ஜெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அன்று பிறந்த பாடல்கள் போல் வருகிறார்கள். ஏறத்தாழ இந்த அரபாவுடைய ஒரு நாள் நோன்பு வச்சவங்க 2 வருடங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாடல்களை போல் ஏறத்தாழ ஆகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய காலத்துல ஒரு மனிதர் இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோக்காமல் ஆயிஷா அம்மா வந்து பார்க்கிறார். ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, நோன்பு வச்சிருக்கியா? இல்ல நான் வைக்கல. ஏன் வைக்கல? இல்ல இன்னைக்கு நான் பெருநாளா இருக்குமோ, ஹஜ்ஜுடைய திருநாளா இருக்குமோன்னு சொல்லி நான் வைக்காம இருந்துட்டேன். ஆயிஷா அம்மா, நீ முறைப்படி இந்த நோன்பு நோட்டு இருக்க வேண்டும், இந்த நோன்பு வைக்கணும் என்பதற்காக வேண்டிய பிறையை நீ கண்காணித்துக் கொண்டு வந்திருக்க வேண்டும். பிறையை நீ கண்காணிக்காம நீ விட்டுட்ட, அதனால உனக்கு ஏற்பட இந்த சந்தேகம். இதை நீ முறைப்படி நீ கேட்டு தெரிஞ்சிருந்திருக்க வேண்டும். நோன்பு நாளில் நோன்பு நோற்பதும் பெருநாளில் தொழுகுவதும் அது அவரவருடைய கடமை. நீ வைக்காமல் இருந்திருக்கிறாய், இது ஒரு பெரும் குற்றம் தான் என்பதாக ஆயிஷா அம்மா சொல்வதாக ஒரு ஹதீஸ் பைஹக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரஃபாவுடைய நாள்ல ஹாஜிகள் தான் நோன்பு வைக்க கூடாது. ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நாம நோன்பு வச்சு ஆகணும். வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான ஒரு நோன்பு இந்த நோன்பு. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பை நாம் நோற்பதன் மூலமாக இன்மை மறுமை பயன்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கிறது. இன்னொரு விஷயம், இதுல ஒரு ரகசியம் என்னன்னா, நமக்கு 2 பெருநாள் இருக்கு. ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் 30 நாள் நோன்பு வச்சுட்டுனா 31வது நாளாக அல்லது 30வது நாளாக ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் நாளில் நோன்பு பெருநாள் கொண்டாடுறோம்.
நோன்பு வச்ச பிறகுதான் பெருநாள். துல்ஹஜ் மாசத்திலையும் இந்த அரபாவுடைய நோன்பு வச்ச பிறகுதான் நமக்கு நாளைக்கு பெருநாள். அப்ப நமக்கு பெருநாளே எப்படி வருது? நோன்பு வச்சாதான் பெருநாள். ஈது நோன்பு வச்சாதான் ஈது என்கிற வகையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு இந்த 2 பெருநாளையும் அமைத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. பெருநாளைக்கு நோன்பு நோட்ட பிறகுதான் பெருநாள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையை செய்த பிறகுதான் பெருநாள். 30 நாள் நோன்பு வைக்கணுங்கிறது கடமை. அதை வச்ச பிறகுதான் உனக்கு பெருநாள். புதிய ஹஜ்ஜி செஞ்ச பிறகுதான் உனக்கு பெருநாள். யாரு அங்க போய் குறிப்பிட்ட பிறகு போய் செய்யட்டும். நீ உள்ளூர்ல உனக்கு பெருநாள் கொண்டாடணும்னா எல்லா தேசத்திலிருந்து எல்லா மாவட்டங்களிலிருந்து மக்கள் அங்க ஹஜ்ஜிக்கு போன பிறகுதான் நீங்க பெருநாள் கொண்டாடணும். ஆக அது நோன்பு என்கிற கடமையை நிறைவேற்றிய பிறகு ஒரு பெருநாள், ஹஜ்ஜி என்கிற கடமையை நிறைவேற்றிய பிறகு ஒரு பெருநாள் நமக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோக்க வேண்டும். இந்த நோன்பின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 2 வருட நன்மைகளை மன்னிப்பது மட்டும் இல்லாமல் மற்றும் நம்முடைய கடந்த காலத்தில் செய்த எல்லா வகையான பாவங்களையும் மன்னித்து தருவானாக. அதே போல இந்த குர்பானி நாளை நாம் கொடுக்க போகிறோம். 2வதான ஒரு விஷயம், நாளை நாம் குர்பானி கொடுக்க போறோம். இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த செயல் இருக்குதுங்களே, அதே போல இந்த ஹஜ்ஜுடைய அமல்கள் இருக்குதுங்களே, இந்த 2மே நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு செயல். நேற்று வரைக்கும் பேண்ட் சட்டை கைது சட்டை பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு நீங்க ஹஜ்ஜு செய்ய போறோம் அப்படின்னா இஹ்ராம் உடுத்தி ஆகும். ஏன் உடுத்தணும்? இஹ்ராமும் ட்ரெஸ் தான், பேண்ட் சட்டையும் ட்ரெஸ் தானே, ஏன் உடுத்த சொல்றான்ல? தவாஃப் செய்ய சொல்றான், காபத்துல சுத்துங்கிறான், ஏன் சுத்தம்? செய்யுங்கிறான், தொப்பட்ட உணவுங்கிறான், ஏன் உணர்வு? செய்ய சொல்லி சொல்றான், ஏன் உணர்வு? அதே போல நம்ம பார்த்தோம்னாக்க மீனாவில தங்கணுங்கிறான், முஸ்லிஃபால தங்கணுங்கிறான், அரபாவில தங்கணுங்கிறான், குர்பானி கொடுக்கணுங்கிறான். இது எல்லாமே வேற 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 செயல், ஒரே மாதிரியான செயல் இல்ல. இப்ப நம்ம கிட்ட தொழுகை இருக்குது, ஜும்மா தொழுகையும் பெருநாள் தொழுகையும் ஃபர்லான தொழுகையும் வாஜிபான தொழுகை எல்லாம் ஒண்ணுதான், சுன்னத்தான தொழுகை எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இந்த ஹஜ்ஜில பார்த்தோம்னா எல்லா செயலுமே வேற 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 செயல். ஆனா இது எல்லாத்தையுமே செய்யுங்கிறான். இதெல்லாம் செஞ்சா அது ஹஜ்ஜி. இது நம்முடைய அறிவுக்கு எட்டது. அது என்ன தவாஃப்? வலது பக்கமா சுத்தணும், இடது பக்கமா சுத்தணும். வாழ்க்கை ஃபுல்லா வலது பக்கமே செய்யணும்னு அல்லாஹ் ரசூல் கொடுத்து இருக்கிறாங்க. வலது கையால சாப்பிடுறது, வலது கால எடுத்து வீட்டுக்குள்ளவா, பள்ளியாசலுக்குள்ளவா, இப்படி எல்லாம் வலியுறுத்துற மாதிரி இடது பக்கமா சுத்துது. நம்முடைய அறிவுக்கு நமக்கு இன்னைக்கு எட்டல. ஆனா இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான், அதை நாம் அப்படியே ஏற்று நடந்து செயல்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய கடமை. இன்னைக்கு நமக்கு அறிவுக்கு எட்டல, அந்த அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி வளரல, அந்த அளவுக்கு நமக்கு அறிவு இன்னும் வளரல. ஒரு காலம் வரும், அதுக்கு உண்டான அறிவு நமக்கு கிடைக்கும். இப்ப அதுக்கு என்னென்னமோ விளக்கங்கள் சொல்றாங்க, ஆனா அது முழுமையான விளக்கமா என்று பார்த்தாலும் இல்ல. அது அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான் என்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி அந்த ஷாயிர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நாம் இறைவன் சொன்னது போலவே பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. அதே போல இந்த நம்ம குர்பானி கொடுக்கிறோம். குர்பானி கொடுப்பதில் முதல்ல ஆடு கொடுப்பது சிறந்தது, பிறகு மாடு, பிறகு ஒட்டகம், பிறகு ஒட்டகத்தின் ஒரு பங்கு, மாட்டின் ஒரு பங்கு. 5 வகையான குர்பானி நம்ம கொடுக்கிறோம். ஆடு, மாடு, ஒட்டகம், ஒட்டகத்தின் ஒரு பங்கு, மாட்டின் ஒரு பங்கு, 5 வகையான குர்பானி கொடுக்கிறோம். இதுதான் சிறப்பு. இந்த 5லையும் முதல்ல கொடுக்க வேண்டியது ஆடுதான். வசதி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆடுதான் குர்பானி கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கப்பட இருந்த சமயத்தில் அவருக்கு பகரமாக கொடுக்கப்பட்டது ஆடுதான். அல்லாஹ் கொடுத்தது ஆடுதான். காபில் ஹாபில் 2 பேரும் அல்லாஹ்வுக்கு தன்னுடைய குர்பானியை கொடுத்த பொழுது அவர்கள் கொடுத்ததும் ஆட்டை தான் கொடுத்தார்கள், திருக்குர்ஆன் சொல்லி. அதனால் ஆடு குர்பானி கொடுப்பதுதான் சிறந்தது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆடு என்பது எல்லா தேசங்களிலும் எல்லா பகுதிகளிலும் கிடைக்கும்.
அரபு நாடுகள்ல பெரும்பாலும் மாடு இருக்காது. அரபு நாடுகள்ல, பாலைவன பிரதேசங்கள்ல பெரும்பாலும் யாரும் தனிப்பட்ட முறையில மனிதர்கள் மாடு வளர்க்க மாட்டாங்க. மாட்டு பண்ணை வச்சு மாடு பால் கறப்பாங்க, விற்பாங்க. ஆனா ஆடு அப்படி கிடையாது. நீங்க பனிப்பிரதேசத்திலயும் இருக்கும், குளிர் பிரதேசத்திலயும் இருக்கும், பாலைவன பகுதிகளிலும் வளரும். அதனால்தான் எல்லாத்துக்குமே தேசியமயமாக்கப்பட்ட ஆடு அதை கொடுப்பதுதான் சிறந்தது என்று நமக்கு மார்க்கம் வரையறுத்து சொல்லி காட்டுகிறது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் 10 வருடம் குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. அந்த 10 வருட குர்பானிலையும் ஆட்டம் கொடுத்திருக்கிறாங்க. 10 வருட குர்பானிலையும் ஆட்டம் கொடுத்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் ஒரு ஹஜ் செஞ்சாங்க. அந்த ஒரு ஹஜ்ஜில 100 ஆடுகளை குர்பானி கொடுத்தார்கள். அதில் 63 தானே அறுத்து கொடுத்தார்கள். மிச்சம் இருக்கக்கூடிய 37 அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு அறுத்து சொன்னார். இதெல்லாம் ஹதீஸ். அந்த வகையில நம்ம பார்க்கும் பொழுது ஆடு குர்பானி கொடுப்பதுதான் சிறந்தது. ஒரு ஹதீஸ்ல நசையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸை பார்க்கும்போது இப்போ உள்ள ஒரு நிகழ்ச்சி தான் நமக்கு மனசுக்கு வந்துச்சு. பெருநாள் தொழுகையில, பெருநாள் ஈது தொழுகை இருக்கு இல்லையா, முதல்ல தொழுது முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் கொத்துபா ஓதுவோம். ஜும்மா தொழுகையில முதல்ல கொத்துபா ஓதுவோம், அதுக்கப்புறம் தான் தொழுகுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருநாள் அன்னைக்கு தொழுகை வச்சுட்டு கொத்துபா ஓதி முடிச்ச உடனே அப்படியே நேரா இறங்கி பள்ளியாருக்கு வெளியே போனாங்க. அங்க 2 சகாபாக்கள் ஆடுகளை படுக்க போட்டு கத்திய ஒருத்தர் கையில வச்சுக்கிட்டு அப்படி தயாரா இருந்தாங்க. போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்திய வாங்கினாங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று சொல்லி உடனே அறுத்துட்டாங்க. முதலாளி வராதுன்றதுக்காக காரை கொண்டு வந்து வாசல்ல நிப்பாட்டி கார் கதவை போய் குடிச்சு திறந்து வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க என்பதற்காக ஆட்டப்படுத்த போட்டு கத்தியை கையில வச்சுக்கிட்டு அந்த சஹாபி தயாராக இருந்தார், அறுத்தாங்க. நசையில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இவ்வளவு வேகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கடமையை செய்து முடித்தார்கள் என்று ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் வாழ்நாளில் கொடுத்த அந்த குர்பானி முழுவதுமே ஆட்டு குர்பானியை தான் கொடுத்திருக்கிறார்கள் என்று ஹதீஸ்ல காண முடியுது. ஆடு குர்பானி கொடுப்பதன் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, லா யுதி யௌமுல் கியாமா பி குர்வுனிகா வ ஷஆரிகா வ அல்லாபிகா. நீங்க எந்த ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ குர்பானி கொடுத்தீங்களோ அதனுடைய கொம்புகள், அதனுடைய எலும்புகள், அதனுடைய முடிகள் அனைத்து மறுமை நாளில் கொண்டு வரப்படும். இன்ன தம லயகோ மேலாகி மகானின் கபலாயக பில் அகலி ஃபதையிபு பிஹா நஃப்ஸா. ஆடை அறுக்கும் பொழுது அதனுடைய ரத்தம் கீழே விழுகிறதுக்கு முன்னால உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த காரியத்தை நீங்கள் செய்து உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் மனமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹனஸ் என்கிற ஒரு நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒவ்வொரு வருடமும் 2 ஆடுகளை குர்பானி கொடுப்பார்களாம். அப்ப அங்க போன அந்த ஹனஸ் என்கிற அந்த நபித்தோழர், என்ன 2 ஆடு கொடுக்குறீங்க, என்ன 2 ஆடு கொடுக்குறீங்க என்று கேட்டார். அப்ப ஹனஸ் என்பவருக்கு பதிலாக அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு ஆடு எனக்கு குர்பானி கொடுத்து கொள்கிறேன், இன்னும் ஒரு ஆடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை குர்பானி கொடுக்க சொல்லி சொன்னார்கள், அதனால் வருடம் நான் குர்பானி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் திருமதியில, அபூதாவுதுல, முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் தான் நமக்கு ஆதாரம். இறந்து போனவங்களுக்கு குர்பானி கொடுக்கலாமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறந்து போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டி அவர்கள் இருக்கிற காலம் வரை குர்பானி கொடுத்திருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 28 வருடங்கள், 29 வருடங்கள் அதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக வேண்டி குர்பானி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாமும் கூட என்ன செய்யலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் குர்பானி கொடுக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இது போன்ற இந்த குர்பானிகளை கொடுக்கலாம். இப்படி குர்பானி கொடுப்பதனால என்ன வகையான நன்மைகள் கிடைக்கிறது?
அதுக்கு முன்னால ஒரு ஹதீஸ் புகாரில ஹதீஸ், இப்னு மாஜால, முஸ்னத் அஹ்மதுல, ஹாக்கிம்ல அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் கானலகு சாயதும் வலம் யுலஹி ஃபலா யுக்ரிவன்ன முஸல்லானா, யாருக்கு வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய தொழுகும் இடத்திற்கு வர வேண்டாம், பள்ளியாசலுக்கு வர வேண்டாம் அந்த ஆள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்திருக்கிறார். கண்டிப்பா குர்பானி கொடுத்தாங்க. ஜகாத்து கடமையாக இருக்கக்கூடியவங்க, வசதி படைத்தவர்கள் கண்டிப்பாக குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும். குர்பானி கொடுக்காதவங்க நம்முடைய பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம், தொழுவத்துக்கு வர வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்து இருக்கிறாங்க. அதனால பள்ளியாசலுக்கு வரக்கூடாதுன்னு இல்லை, இந்த அளவுக்கு ஒரு கொடுத்து இருக்கிறாங்க என்று அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்பானியை கொடுப்பதின் காரணமாக ஏற்படக்கூடிய நன்மை என்னவென்றால், சிராத்துல் முஸ்தகீம் பாடத்துல நம்ம விரைவாக கடந்து செல்லலாம். ஹதீசுகள் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. சில ஹதீசுகள்ல சிராத்துல் முஸ்தகீம் பாடம் இருக்குதுங்கள, அது ஒரு நம்முடைய தலைமுடி மாதிரி ஒரு மெல்லிதான ஒரு பாடம். இந்த பாடத்துல எல்லாருமே நடந்தோ ஓடியோ போகணும். பெருமானார் சொல்லுவாங்க, சில மனிதர்கள் அந்த பாடத்தில் மின்னல் வேகத்தில் கடந்து விடுவார்கள், சிலர் பறவையை போன்று பறந்து சென்று விடுவார், சிலர் வன விலங்குகள் தாக்குவதற்கு பாயும் இல்லையா, புலி, சிங்கம், சிறுத்தை, இந்த வன விலங்குகளை போன்று பாய்ந்து சென்று விடுவார்கள். ஒரு சிலர் ஓடுவார்கள், ஒரு சிலர் நடப்பார்கள், ஒரு சிலர் தவழ்ந்து செல்வார்கள், ஒரு சிலர் ஊர்ந்து செல்வார்கள். தவழ்ந்துனா எப்படி, 4 காலம் குழந்தை நடந்து போறது பாருங்க, அந்த மாதிரி. ஒரு சில பேர் ஊருக்கு போவாங்க, படுத்துக்கிட்டு அந்த பாலத்தை அப்படியே மொத்தமா பிடிச்சிட்டு போவாங்க, உங்க மேல இன்னொரு ஏறி ஓடிட்டு இருப்பான். இப்படி எல்லாம் நடக்கும். இந்த பாலத்தை நீங்கள் எளிதில் கடக்க வேண்டுமானால் நீங்கள் குர்பானி கொடுங்கள். அந்த குர்பானி பிராணியில் ஏறி அமர்ந்து இந்த பாலத்தை நீங்கள் கடந்து சென்று விடலாம் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார். அதிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல அதிகமாக யார் பாதிக்கப்பட்டு நிற்பார்கள் என்று கேட்டால் பெண்கள் தான். ஏன்னா அந்த பெண்கள் இருக்கிறாங்களே, ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானி கொடுத்தா போதுங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் 4-5 ரூபா கொடுக்க வேண்டாம், அதெல்லாம் கறி வைக்க போட்டுட்டு யார் வேலை பார்த்துட்டு இருக்கிறது, வீடு கூட கொடுத்து விடுறது, அதெல்லாம் வேண்டாம். ஒரு கடமையை செய்வதை தடுப்பார்கள் பெண்கள். அதனால அந்த பெண்கள் அதிகமாக சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலிருந்து கீழே விழுந்து விடுவார்கள். இதுதான் ஃபில்டர். இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து அந்த பக்கம் போயிட்டோம்னா சொர்க்கம். இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல போகும்போது கீழே விழுந்துட்டோம்னா உங்களுக்கு நரகம். இந்த 7 வகையான நரகங்களும் கீழே தான் இருக்குது. நீங்க கீழே எங்க நடந்து போறீங்களோ உங்களுக்கு 2வது நரகமா, 2வது நரகத்துக்கு கீழே விழுந்துருவீங்க. உங்களுக்கு 3வது நரகமா, 3வது நரகத்துக்கு கீழே நீங்க விழுந்துருவீங்க. அதுவரை நீங்க நடந்து போகலாம். சிராத்துல் முஸ்தகீம் பாலம் மட்டும்தான் ஆக கடைசி நிலை. அதுக்கப்புறம் நமக்கு நரகம் தான். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்பானியை கொடுக்கிறவங்க இதுல ஏதாவது அல்லாஹ் ஒரு பங்கு போய் சேருதா? அல்லாஹ் திருக்குறளில் அல்லாஹ் அழகாக சொல்லுவான், லை எனால்தா லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் எனாலுஹு தக்வா மின்கும். நீங்க அறுக்கக்கூடிய குர்பானி பிராணியிலிருந்து நீ அந்த இறைச்சியோ அல்லது ரத்தமோ எனக்கு வந்து சேருவதில்லை, நான் எடுத்துக் கொள்வதும் இல்லை. உங்களுடைய இறைச்சத்தை தான் நான் பார்க்கிறேன். நம்ம ஏதாவது அல்லாஹ்வுக்கு செய்யறோமா தெரியா? அது பெரும்பாலும் கிராமப்புறங்கள்ல பாத்தியெல்லாம் ஓதுவாங்க. ஓதும் போது சாப்பாடு ஏதாவது கொண்டு வந்து வச்சு பாத்தியா ஓதுவாங்க. இந்த குர்பானியில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாத்தியா கூட ஓத மாட்டாங்க எந்த கிராமத்திலையும். குர்பானி கறி ஆக்கி சாப்பாடு சமைச்சு சாலனா வச்சிருக்காரு, முதல்ல நீங்க கூட்டு வந்து பாத்தியா ஓதுங்க. அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் கூட கிராமப்புறங்கள்ல என்றைக்குமே இருந்ததில்லை. அப்ப இது என்ன நமக்கு சொல்லி தருதுன்னா, அல்லாஹ் தஆலாவுக்கு இது எதுவுமே போகிறது இல்லை, எல்லாத்தையுமே நம்ம தான் எடுத்து சாப்பிடுறோம். அதனுடைய அனைத்து பாகங்களையும் நம்ம தான் சாப்பிடுறோம். ஆனா நமக்கு இருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன? நான் சொன்னதை நீ செய்கிறாயா? இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒரு காலத்துல பார்த்தோம்னா அரசர்களுக்கு பொதுமக்கள் அன்பளிப்புகளை கொண்டு செல்வாரா. அரசருடைய பிறந்த நாள், அரசர் பதவியேற்ற நாள் அப்படின்னு சொல்லி ஒரு விழா நடக்கும். அப்ப அந்த விழாவுக்கு போகக்கூடிய பொதுமக்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற பொருள்களை எடுத்துட்டு போவாங்க. ஒருத்தர் தேன் எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க,
ஒருத்தர் தினை எடுத்து கொண்டு போய் கொடுப்பாங்க. ஒருத்தர் பார்த்தோம்னாக்கா தன்கிட்ட இருக்கக்கூடிய பால் கட்டிகளை நெய் கொண்டு போய் கொடுப்பார். அவங்க பகுதியில என்ன விளைஞ்சதோ அதை எடுத்து கொண்டு போய் கொடுப்பாங்க. அரசரு அந்த மக்கள் அப்படியே லைனா கொண்டு வந்து கொடுத்துட்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு போவாங்க. அப்ப அந்த மக்கள் லைனா வரும் பொழுது அரசர் அந்த பொருளை பார்த்துட்டு, ஓ இவர் கோதுமை கொண்டு வந்திருக்கிறார், அந்த கோதுமையில அப்படி கைய வச்சு அப்படின்றாரு. நீயே வச்சுக்க. நம்ம அரசர்கிட்ட இல்லாததா, கோதுமை இல்லாததா, பால் கட்டி இல்லாததா, தேன் திணை இல்லாததா, அவருடைய கஜானாவோட கிடக்கும். இந்த மாதிரி என்கிட்ட ஏசமாக்கி இதை விட உயர்ந்தது சிறந்தது என்கிட்ட இருக்குது. இவை எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று நீ நினைத்து வந்திருக்கிறாயே, இந்த மரியாதையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அந்த பொருளே எனக்கு தேவையில்லை என்று சொல்லி எல்லா பொருளும் மேலே கையை வச்சு அவங்களுக்கு கையை கொடுத்து அவங்களுக்கு முசாஃபா முவானங்கா பண்ணி ஒவ்வொருத்தரையும் அனுப்பி வச்சுக்கிட்டே இருப்பார். இது முற்காலத்தில் நடந்த பழகம். இதே போலதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு நாம கொடுக்கக்கூடிய ஆட்டு குர்பானியாக, மாட்டு குர்பானியாக, ஒட்டக குர்பானியாக இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் தனது வலது கரத்தை. அவ்வளவுதான். இதை நம்ம அல்லாஹ்வுக்கு நான் கொடுக்குறோமா? கிடையாது. அதை 3 பங்கா போடுவோம். 3 பங்கா போட்டு ஒரு பங்கு நமக்கு, ஒரு பங்கு உறவினர்களுக்கு, ஒரு பங்கு யாரென்றே தெரியாத ஏழைகளுக்கு 3 பங்குகளாக கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அற்புதமான இந்த குர்பானி இந்த மாதத்தை கொடுப்பதற்கு உடனே மனைவரம் செய்வானாக. அதே போல இந்த துல்ஹஜ்ஜுடைய மாசத்துல பிறை 9 இருந்து இன்னைக்கு பிற 9 அரபாவுடைய நாள், ஃபஜ்ர்ல இருந்து 13வது நாள் அசர் வரை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆண்களும் பெண்களும் ஜமாத்தோடு தொழுதாலும் தனியாக தொழுதாலும் தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற இந்த தக்பீரை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஜமாத்தோட தொழுதாலும் தனியாக தொழுதாலும் சொல்ல வேண்டும். இது ஒரு கடமை. அதே போல நம்முடைய பள்ளிவாசல்ல இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காலையில பெருநாள் தொழுக. எப்பவும் போல தொழுக 9 மணிக்கு தான். 8:40க்கு தக்பீர், 9 மணிக்கு தொழுக, 9:15க்கு பயான், அதிகபட்சமா 9:30 மணிக்குல எல்லா அமல்களும் முடிந்து போய்விடும். அதனால இன்ஷா அல்லாஹ் நாம இந்த அமல்களை தொடர்ந்து செய்வதற்கும் வல்லல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.